இந்த வீடியோவில் டெஸ்ட் 2ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். An element has successive ionization enthalpy as 940 first, 2820, 3090, 4140, 7030, 7870, 16000 and 19500 kilojoule per mole. To which group of the periodic table does this element belongs? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எலிமெண்ட்டோட அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அயனைசேஷன் என்தால்பினாலும் சரி, அயனைசேஷன் எனர்ஜினாலும் சரி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அது கொடுத்துருக்குறாங்க. ஒரே எலிமெண்ட்டோட 8 அயனைசேஷன் என்தால்பி கொடுத்துருக்குறாங்க. கிலோஜூல் பெர் மோல் அப்படின்ற யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இது செவன்த்து, இது எயித்து அப்படின்னு 8 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கு இருந்தால் அந்த எலிமெண்ட் வந்து பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப்பில் ஃபாலோ ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இங்கே 940 இருக்குது. அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் டைம்ஸில் இது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரேஞ்சில் இருக்குது. சாரி 1000 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு 3000 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 800 ரேஞ்ச் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய அப்படி டபுள் டைம்ஸ் ஆகுது. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 8000 வச்சாக்கா ஆல்மோஸ்ட் இங்கே 16000 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நம்பரை நாம நோட் பண்ணிக்கணும். எங்க ஜம்ப் ஆகுது? இங்கே தான் ஜம்ப் ஆக ஆரம்பிக்குது, இந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆல்மோஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 6 எலக்ட்ரான் இருக்கணும். ஏன்னா 7th எலக்ட்ரானுக்கு போகும்போது டக்குன்னு ஜம்ப் ஆகுது. அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து அவுட்டர் மோஸ்ட்ல வந்து அது வந்து பி ஆர்பிட்டாலில் ஃபாலோ ஆகணும். அப்போ பி குரூப்ல பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல அது ஃபாலோ ஆகணும். பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல 6 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பி குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பி பிளாக் எலிமெண்ட் வந்து குரூப் 11ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ 6 எலக்ட்ரான் இருக்குனாக்க இது வந்து 16th குரூப் எலிமெண்ட், 16th குரூப் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, which of the following has same unit of Rayleigh constant அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 1 frequency, நம்பர் 2 energy, நம்பர் 3 wavelength, நம்பர் 4 wave number அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து Rayleigh constant உடைய யூனிட் தெரியணும். அப்போ Rayleigh constant யூனிட் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா Rayleigh constant ஆர் அந்த யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர் இன்வர்ஸ் எஸ்ஐ யூனிட்ல. அப்போ ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கிடையாது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க. எனர்ஜிக்கு வந்து ஜூல், அதுவும் இல்லை. நம்பர் தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் வந்து லேம்டாவுடைய யூனிட் வந்து மீட்டர், அதுவும் இல்லை. நம்பர் 4 பார்த்தீங்கன்னாக்கா வேவ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. வேவ் நம்பர் அதோடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மீட்டர் இன்வர்ஸ். அப்போ Rayleigh கான்ஸ்டன்டும் வேவ் நம்பரும் ஹேவிங் சேம் யூனிட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 1 போரான் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2 பெர்லியம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 3 மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 வந்து சிலிக்கா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அட்டாமிக் நம்பர் வந்து நாம எழுதியிருக்கிறோம், அவங்க கொடுக்கல. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போ போரானுக்கு 5, பெர்லியத்துக்கு 4, மெக்னீஷியத்துக்கு 12, சிலிக்காவுக்கு 14. அவங்க கேட்டது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. தட் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இதில் அட்டாமிக் நம்பர் 5ன்னு சொன்னாக்கா 5 எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னு சொன்னாக்கா பெர்லியம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னாக்கா 1s2 2s2 இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெர்லியம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். 1s2 2s1 இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீஷியம் வந்து Mg ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1s2
2s2 2p 6 3s1 இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா சிலிக்காக்கு வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளஸ் 1 ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா 1s2 2s2 2p 6 3s2 3p1 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது வெளியில், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இங்கேயும் வெளியே எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானாக இருக்கிறத ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்துருக்கு. 1s2 இருக்குது, அதுக்கடுத்து 2s2 ஃபுல்லாக வட்டம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை ரிமூவ் பண்ணுறது தான் கஷ்டம். அப்போ போரான் தான் செகண்ட் அயனைசேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு ஹையர் எனர்ஜி தேவை இருக்கும். அப்போ செகண்ட் அயனைசேஷன் வந்து போரானுக்கு தான் ஹையர் இவங்க கொடுத்துருக்கா. நம்ம இதில் பார்க்கும் எலிமெண்ட்ஸ்க்கு பார்க்கும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த லார்ஜஸ்ட் ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அயன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து ஸ்கேண்டியம் கொடுத்துருக்காங்க, தேர்டு வந்து சிசிஎம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் வந்து நிக்கல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் கொஸ்டின். பீரியாடிக் டேபிள் நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருந்தா இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1s எலிமெண்ட்டில் வரும். 1s எலிமெண்ட்டில் லீஸ்ட்டாக இருக்கும், கீழே இருக்கும் சிசிஎம். ஓகேங்களா, மிச்சம் இவங்க கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அயனாக இருக்கலாம், நிக்கலாக இருக்கலாம், ஸ்கேண்டியமாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து கீழே வர 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 ஆட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆட்டம் சைஸு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, இது நமக்கு தெரியும். அதே நேரத்துக்கு இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டம் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் இங்கே இருக்க போது மிச்சம் மூணும் சிசிஎம் வந்து 1s எலிமெண்ட்ல கீழே இருக்கு, பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கக்கூடியது தான் பாட்டத்தில் இருக்கதான் ஹையஸ்ட் ரேடியஸ் இருக்கும். அப்ப சிசிஎம் தான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினும் ஒரு பீரியாடிக் டேபிள் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த லோயஸ்ட் ஃபார் நம்பர் 1 ஜெர்மானியம், நம்பர் 2 கார்பன், நம்பர் 3 சிலிக்கான், நம்பர் 4 டின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கார்பன் ஃபேமிலியை தான் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கார்பன் ஃபேமிலி. அப்போ கார்பன் ஃபேமிலின்றது பி பிளாக் எலிமெண்ட்ஸில் வரப்போது ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு சிலிக்கான் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மானியம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின் இருக்கும். ஓகேங்களா, அப்போ லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்தளவு கீழே வர 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 ஆட்டம் சைஸ் பெருசாகுது, அந்த வகையில் அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாகுது. அப்போ டின்னுக்கு தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா வேவ் நம்பர் ஆஃப் செகண்ட் லைன் ஆஃப் லேமன் சீரியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து n = 1 அப்படின்னு நம்ம வச்சோம்னு சொன்னாக்க, அதாவது n = 0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஒரு ஹைட்ரஜனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஸ்டேட் அப்படின்வாங்க. அப்புறம் எக்ஸைட்டட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இதுதான் லேமன் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம். அப்போ அதுக்கடுத்து வந்து லேமன் சீரியஸினுடைய நெக்ஸ்ட் ரவுண்டு, அப்புறம் லேமன் சீரியஸில் நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்போ லேமன் சீரியஸினுடைய செகண்ட் லைன்னு கேட்டிருந்தாங்கன்னா n = 3, அதாவது n2 = 3. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னாக்கா வேவ் நம்பர் 1/λ = r × z² /1/n1² - 1/n2². இதுதான் ஃபார்முலா. இப்போ லேமன் சீரிஸுடைய செகண்ட் நம்பர்னு போது n2 வந்து உங்களுக்கு 3, n1ன்றது 1. அப்போ r × 1² ஓகேங்களா, 1/1² - 1/3² அப்படி போட்டீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா இங்கே 1/9 இருக்கும். ஓகேங்களா, அப்போ அப்படி வரும்போது 1/λ அதாவது வேவ் நம்பர் r × ஓகேங்களா 8/9. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா த வேவ் லென்த் ஆஃப் தேர்ட் லைன் ஆஃப் பாசான் சீரியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். முதல் கேட்டது பார்த்தீங்கன்னா லேமன் சீரிஸ், இது வந்து பாசான் சீரிஸ். இப்போ உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து லேமன் சீரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால்மார் சீரிஸு, தேர்ட் இருக்கிறது வந்து தான் பாசான் சீரிஸ்.
பாச்சான் சீரிஸ். ஓகேங்களா? அப்போ N1 இந்த கேஸ் ஆஃப் பாச்சான் சீரிஸில் 3. இவங்க தேர்ட் லைன் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து 1, இது வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் லைனு பாச்சான் சீரிஸ்க்கு, இது செகண்ட் லைனு, இது தேர்ட் லைனாக பாச்சான் சீரிஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 3னா இது 4, இது 5, இது 6. அப்போ 6வது லைன்லேருந்து அவங்க எந்த லைனுக்கு வரணும்? 3வது லைனுக்கு வரலாம் பாச்சான் சீரிஸ்க்கு. அப்போ N2 பாச்சான் சீரிஸ் 3ன்றது 6 இப்படி எடுத்துக்கிறணும். அப்போ அதே தான் வேவ் நம்பருக்கு நம்ம பார்த்தோம் பாருங்க, அதே ஃபார்முலா தான். வேவ் நம்பர் என்னது? 1/λ = r into z squared 1 divided by n1 squared minus 1 divided by n2 squared. இப்போ இதில் வந்து பாச்சான் சீரிஸ்க்கான n1க்கு 3 போடணும். அவங்க வந்து 3வது லைன் ஆஃப் பாச்சான் தேர்ட் லைன் ஆஃப் பாச்சான் சீரிஸ் கேட்டு 6 போடணும். அப்படி போட்டோம்னு சொன்னாக்க ஆர் ஹைட்ரஜன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 1 ஸ்கொயர்டு தான் இருக்க போகுது. 1 ஸ்கொயர்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1 divided by 3 squared 9 minus 1 divided by 6 squared 36. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேவ் லென்த்து கேட்டிருக்காங்க, மறக்கக்கூடாது, மாற்றிடக்கூடாது ஆன்சர். 6 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னு சொன்னாக்க இங்கே வந்து 9 36. அப்போ 4க்கு நாம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4 - 1 divided by 36 இருக்கும். 6 into 3/36 இருக்கும். 4 3s are 3, 12 3s are 36. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க நமக்கு லேம்டா தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1/λ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லேம்டா = 12/r. இதுதான் ஆன்சர். The metal generally used in photoelectric cells are கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் சில்வர் கொடுத்துருக்காங்க. செகண்டு சில்வர் அண்டு கோல்டு கொடுத்துருக்குறாங்க. தேர்டு பொட்டாசியம் அண்ட் சீசியம் கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த்து கால்சியம் அண்ட் காப்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீசியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜி தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏன்னா அதுதான் லார்ஜஸ்ட் ஆட்டமு. ஓகேங்களா? அப்போ அந்த சீசியத்தோட பொட்டாசியத்தை கலந்து தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பொட்டாசியமும் சீசியமும் இதுக்கான ஆன்சர்.